மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 1 இயக்க விதிகள் பாடத்தினுடைய பாடச்சுருக்கம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடச்சுருக்கம் தேர்வு நேரங்களில் திருப்புதல் செய்வதற்கும் பாடத்தினை முழுமையாக கற்பதற்கும் உங்களுக்கு எளிதாக இருக்கும். இந்த பாடச்சுருக்கத்தினை ஒரு நோட்டில் நீங்கள் உங்களுடைய கைப்பட தெளிவாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். சரி, இந்த பாடம் எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓய்வு மற்றும் இயக்கத்தை பற்றி தான் குறிப்பிடுது. இந்த பாடம் முழுக்க இந்த ஓய்வு இயக்கத்தை விசை எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, இந்த விசையினால் ஓய்வில் இயக்கத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றது அந்த பாடக்கம் முழுக்க இருக்கு. முதல்ல இந்த பாடத்தினுடைய இந்த ஓய்வு இயக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3 விஷயங்களை பேசிக்க தெரியணும். 1 இடப்பெயர்ச்சி, 2வது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திசை வேகம், 3வதாக பார்த்தீங்கன்னாக்கா முடுக்கம். இந்த இடப்பெயர்ச்சியை எஸ் என்று குறிப்பிடுறோம், திசை வேகத்தை வி என்று குறிப்பிடுறோம், முடுக்கத்தை ஏ என்று குறிப்பிடுறோம். இந்த இடப்பெயர்ச்சியை எவ்வாறு அளவிடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 புள்ளிகளுக்கு இடையேயான நேர்கோட்டு தொலைவு தான் இடப்பெயர்ச்சி. திசை வேகத்தை எவ்வாறு அளவிடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இடப்பெயர்ச்சியை காலத்தால் நம்ம வகுக்கப்படும் போது கிடைக்கக்கூடியது தான் திசை வேகம். அதாவது இடப்பெயர்ச்சி பை காலம் என்பது திசை வேகத்தை குறிப்பிடுது. முடுக்கம் எவ்வாறு கணக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திசைவேக மாற்றம் பை காலம். அதாவது இடப்பெயர்ச்சி காலத்தால் வகுக்கும்போது திசைவேகமும், திசைவேக மாற்றத்தை காலத்தால் வகுக்கப்படும் முடுக்கமும் கிடைக்கிறது. அதாவது திசைவேக மாற்றம் என்பது எப்படின்னு எழுதுனா v - u பை காலம், அதாவது t ஈக்குவல் டு a அப்படின்றத நம்ம தெரியும். அப்போ முடுக்கம் என்பது எவ்வாறு அளவிடுகிறோம்னா v - u பை t. இப்போ இதனுடைய அலகுகள் தெரிஞ்சுக்குவோம். இடப்பெயர்ச்சி என்பது ஒரு தொலைவு, அதாவது டிஸ்டன்ஸ், நீளம். நீளத்தின் அலகு எதால் குறிப்பிடும்? நீளத்தின் அலகு நமக்கு தெரியும், மீட்டர். காலத்தின் அலகு எஸ், வினாடி. திசை வேகத்தின் அலகு இடப்பெயர்ச்சி காலத்தால் வகுக்கிறதுனால அலகு பார்த்தீங்கன்னாக்கா மீட்டர் பெர் வினாடி அப்படின்னு நம்ம எழுதணும். அதே போல் திசை வேகத்தை காலத்தால் மறுபடியும் வகுக்கிறதுனால இதனுடைய அலகு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்றது நம்ம எழுதணும். இப்போ இந்த திசை வேகத்தை நம்ம நிறையினால் பெருக்கணும்னா கிடைக்கக்கூடியது உந்தம். அதாவது திசை வேகத்தை நிறையினால் பெருக்கப்படும் போது உந்தம் கிடைக்குது. அதே போல் முடுக்கத்தை நிறையினால் நம்ம பெருக்கணும்னா கிடைக்கக்கூடியது விசை, எஃப் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது எவ்வாறு கணக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உந்தத்தை P ஈக்குவல் டு mv, அதாவது நிறை இன்ட்டு திசை வேகம். விசை பார்த்தீங்கன்னாக்கா நிறை இன்ட்டு முடுக்கம், F ஈக்குவல் டு ma அப்படின்னு சொல்லலாம். இங்கே இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். திசைவேக மாற்றத்தை காலத்தால் வகுக்கும்போது முடுக்கம் கிடைக்குது. திசைவேக மாற்றத்தை காலத்தால் வகுக்கும்போது முடுக்கம் கிடைக்குது. அதே போல் உந்த மாற்றத்தை நம்ம காலத்தால் வகுக்கப்படும் போது கிடைக்கக்கூடியது விசை. அப்போ எப்படி எழுதலாம்னா F ஈக்குவல் டு உந்த மாற்றம் என்பது எப்படி குறிப்பிடுறோம்? mv - mu பை காலத்தால் வகுக்கிறதுனால t. அப்போ mv - mu ஈக்குவல் டிவைடட் பை t ஈக்குவல் டு f அப்படின்னு விசைன்னு குறிப்பிடுறோம். சரிங்களா? இதனுடைய அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது 2ஓட அலகு. திசை வேகத்தை நிறையினால் பெருக்கிறோம். அப்போ திசை வேகத்தின் அலகுக்கு முன்னாடி
கேஜி போட்டுக்கிட்டோன்னா உந்தத்தின் அலகு கிடச்சிடும். அப்போ எப்படி எழுதலாம்? கேஜி என்பது நிறையினுடைய அலகு. அப்போ திசைவேகத்தின் அலகு மீட்டர் பெர் வினாடி அப்படின்றத கேஜி மீட்டர் பெர் வினாடின்றது தான் உந்தத்தின் அலகு. முடுக்கத்தின் அலகு பார்த்திங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ நிறையால் பெருக்கப்படும் போது அப்போ இங்கே நம்ம முன்னாடி என்ன எழுதிக்கணும்னாக்கா கிலோகிராம், அதாவது கேஜி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ன்றது தான் விசையின் அலகு. அதே போல் எஸ்ஐ அலகு அப்படின்னு சொல்லும்போது நியூட்டன் அப்படின்றத நம்ம குறிப்பிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். இந்த டீயை லெஃப்ட் சைடு கொண்டு போனோம்னா எஃப் இன்ட்டு டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதாவது எம்வி மைனஸ் எம்யூ. அப்போ இதை ரெண்டு எப்படி எதெல்லாம் எஃப் இன்ட்டு டீன்றது தான் கணத்தாக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது விசையை காலத்தால் பெருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது கணத்தாக்கு ஜே அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். இது எம்வி இன்ட்டு எம்யூன்றது என்னன்னு சொல்கிறோம்? உந்த மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கணத்தாக்கு எதுக்கு சமம்? ஜே ஈக்குவல் எதுக்கு சமம்னா டெல்டா பிக்கு சமம். அதே போல் ஜே எதுக்கு சமம்னா விசையை காலத்தால் பெருக்கப்படும் போது கிடைக்கக்கூடியது தான் கணத்தாக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் விசையினை தொலைவு, அது டி, செங்குத்து தொலைவினால் பெருக்கப்படும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது விசையின் திருப்புத்திறன். அதாவது எஃப் இன்ட்டு டி ஈக்குவல் டு டவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் விசையினை எஸ் என்றது இரு இணை விசைகளுக்கு இடையான செங்குத்து தொலைவு. இது இரட்டையின் திருப்புத்திறனை குறிப்பிடுது. அதாவது எஃப் இன்ட்டு எஸ் என்பது எதை குறிப்பிடுது? எம், அதாவது இரட்டையின் திருப்புத்திறன் எம் என்று குறிப்பிடுறோம். எஃப் இன்ட்டு எஸ் என்றது இரட்டையின் திருப்புத்திறன். விசையின் திருப்பத்தினுடைய அலகு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது விசையினுடைய அலகு நியூட்டன், இது தொலைவுன்றதுனால இது மீட்டர். அப்போ விசையின் திருப்புத்திறன் அலகு நியூட்டன் மீட்டர் அப்படின்றது எழுதுறோம். அதே போல் இரட்டையின் திருப்புத்திறன் பார்த்தீங்கன்னாலும் விசையின் அலகு நியூட்டன், தொலைவின் அலகு மீட்டர். அப்போ நியூட்டன் மீட்டர் அப்படின்றத குறிப்பிடலாம். மேலே வந்துடும். இப்போ இந்த முடுக்கம் பார்த்தீங்கன்னாக்கா புவியீர்ப்பு விசையினால் செயல்பட்டால், புவியீர்ப்பு விசையினால் ஒரு பொருள் முடுக்கம் பெற்றால் அந்த முடுக்கத்துக்கு பேர் தான் புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். புவியீர்ப்பு முடுக்கம் ஜி. இதனுடைய அலகு எடுத்துக்கிட்டாலும் இந்த முடுக்கத்தினுடைய அலகு தான் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். எப்படி நம்ம முடுக்கத்தை நிறையினால் பெருக்கும்போது விசை கிடைக்குதோ அதே போல் இந்த ஜியை நிறையினால் பெருக்கப்படும் போது எம்மனால் பெருக்கப்படும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது தான் எடை. இதுவும் ஒரு விசை தான், டபிள்யூ. அப்போ எடை ஈக்குவல் டு எம்ஜி. இது நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த எடை மீது எடை என்பது புவியீர்ப்பு விசையினால் ஏற்படுது. அப்போ இந்த புவியீர்ப்பு விசை தவிர்த்து பிற விசைகள் செயல்படும் போது அந்த எடையில் மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றத்துக்கு பேர் தான் தோற்ற எடை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தோற்ற எடை தான் ஆர்னு குறிப்பிடுறோம். இந்த தோற்ற எடை 4 நிலைகளில் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல நம்ம ஓய்வு நிலையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தோற்ற எடை
உண்மை எடைக்கு சமமாக இருக்கும். அதாவது ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருந்தால் தோற்ற எடையும் உண்மை எடையும் சமமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, மேல் நோக்கி முடுக்கம், அதாவது புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு எதிராக முடுக்கத்தை பெறும்போது தோற்ற எடை உண்மை எடையை விட கிரேட்டர் தானாக இருக்கும், இல்லை அதாவது அதிகமாக இருக்கும். மூணாவது கண்டிஷன் பார்த்தோன்னாக்கா, கீழ்நோக்கிய முடுக்கம். கீழ்நோக்கி முடுக்கம் அப்படின்னு பார்க்கும்போது புவியீர்ப்பு முடுக்கத்தின் திசையிலேயே அந்த பொருள் முடுக்கி வைக்கப்பட்டால் அந்த தோற்றம் எவ்வாறு இருக்கும்னாக்கா உண்மை எடையை விட குறைவாக இருக்கும். நாலாவது கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, தடையின்றி தானே கீழே விழும் நிலை. தடையின்றி தானே கீழே விழும் நிலை. இந்த தடையின்றி தானே கீழே விழும் நிலையில் முடுக்கம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக இருக்கும். இங்கே எடை தோற்ற எடை எவ்வாறு இருக்கும்னாக்கா R = 0 இருக்கும். அதாவது எடை இல்லாத நிலையில் இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் எடையில்லா நிலை. எடையில்லா நிலை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இந்த நிலை எங்கு காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது விண்வெளி வீரர்களுடைய கண்டிஷன் தான். விண்வெளி வீரர்கள் எடையெல்லாம் நிலை உணரக்கூடியது இந்த நாலாவது கண்டிஷன் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் நமக்கு இப்போ கொடுக்கப்பட்ட அளவீடுகள். இங்கே நம்ம பாடத்தில் கொடுக்கப்பட்ட அளவீடுகள் எல்லாமே. இதில் நீங்கள் ஒன்று கவனிக்கலாம், இடப்பெயர்ச்சி என்பது ஒரு வெக்டர் அளவு. இந்த இடப்பெயர்ச்சியிலிருந்து ஆரம்பிச்சோம்னா இடப்பெயர்ச்சி வச்சு தான் திசை வேகத்தை கணக்கிடுறோம். அதனால் திசை வேகம் வெக்டர் அளவு. திசை வேகத்திலிருந்து முடுக்கம் வெக்டர் அளவு. அதே போல் உந்தம் ஒரு வெக்டர் அளவு. ஏன்னாக்கா திசை வேகம் ஒரு வெக்டர் அளவுன்றதுனால உந்தம் ஒரு வெக்டர் அளவு. அதே போல் விசையும் ஒரு வெக்டர் அளவு. இங்கே இப்போ பார்க்கக்கூடிய கணத்தாக்கம் விசை வெக்டர் அளவுன்றதுனால கணத்தாக்கம் ஒரு வெக்டர் அளவு. புவியீர்ப்பு முடுக்கமும் ஒரு வெக்டர் அளவு தான். முடுக்கம் ஒரு வெக்டர் அளவு தான், அது புவியீர்ப்பு முடுக்கம். இங்கே விசையின் திருப்புத்திறனும் வெக்டர் அளவு தான், இரட்டையின் திருப்புத்திறனும் வெக்டர் அளவு தான். அப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வெக்டர் அளவு தான் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இதுவரையில் பார்த்தது பார்த்திங்கன்னா இயற்பியல் அளவுகளை பற்றி பார்த்தோம். இந்த பாடத்தில் இயக்க விதிகள் பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இயற்பியல் அளவுகளை பார்த்துருக்கோம். பிற்பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா விதிகளும் தத்துவங்களும் அப்படின்றத பார்க்க போகிறோம். விதிகள் தத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நியூட்டனுடைய முதல் விதி, அதே போல் நியூட்டனுடைய இரண்டாம் விதி, நியூட்டனுடைய மூன்றாம் விதி, நாலாவதா திருப்புத்திறன்களின் தத்துவம், ஐந்தாவதா நேர்கோட்டு உந்த அழிவின் விதி, ஆறாவதா நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதியை பார்க்க போகிறோம். முதல்ல நியூட்டனுடைய முதல் விதி எடுத்துக்கிட்டோம்னா நியூட்டனுடைய முதல் விதி எதை பற்றி விளக்குகிறதுனா நிலைமத்தை பற்றி விளக்குகிறது. நிலைமத்தினுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓய்வில் நிலைமம்,
இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம் அப்படின்னு 3 வகையான நிலைமம் இருக்குது. இது எடுத்துக்காட்டு கூட நம்ம பேருந்தே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். அமைதியாக நின்று கொண்ட ஒரு பேருந்தில் நம்ம உட்காந்துருக்கும்போது திடீரென்று அது இயக்கத்திற்கு செல்லும்போது நம்ம பின்னோக்கி சாய்கிறோம். அது ஓய்வுக்கான நிலைமைக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. அதே பேருந்தில் பயணித்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று தடையை ஏற்படுத்தி நிறுத்தும்போது நம்ம முன்னோக்கி நகர்கிறோம், சாய்கிறோம். இதுவும் இயக்கத்தின் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு. அது பேருந்தில் நம்ம உட்காந்துருக்கும்போது இடதுபுறமாக அது வளையும் போது நம்ம இடதுபுறம் வளையும் போது வலதுபுறமாக திரும்புகிறோம். இது திசை நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் நிலைமத்தை விளக்குற மாதிரி எதை விளக்குதுன்னா விசையினை வரையறுக்கிறது. விசையினுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திசையின் அடிப்படையில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம 10வது புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது 2 வகைகள் கொடுத்துக்கிறாங்க. ஒன்று ஒத்த இணை விசைகள், மாறுபட்ட இணை விசைகள். இந்த ஒத்த மாறுபட்ட இணை விசைகளில் தொகுபயன் விசை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்னா ஒத்த இணை விசைகளில் அந்த 2 இணை விசைகளினுடைய கூடுதலுக்கு சமம். ஏன்னாக்கா ஒரே திசையில் இருக்குது. ஒத்தனா ஒரே திசை, இணை விசைகள்லாம் பேரலாக இருக்கும், இணை கோட்டில் அமைஞ்சிருக்கும். அதாவது 2 இணை விசைகளுடைய சாய்வு சமமாக இருக்கும், அதாவது ஒரே கோணங்களை பெற்றிருக்கும். மாறுபட்ட இணை விசைகள்னால் மாறுபட்டனா எதிர் திசையில் இருக்கும், அதே போல் இணையாக இருக்கும், அதாவது இணைக்கோடாக இருக்கும். இப்போ மாறுபட்ட இணை விசைகளை நம்ம பார்க்கும்போது கழிக்கணும். எதுலேருந்து கழிக்கணும்? பெரிய விசையிலிருந்து சிறிய விசையாக கழிச்சோம்னா தான் நமக்கு தொகுபயன் விசை கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா F2 விசை கிரேட்டர் தென் F1. இப்போ F1 பெருசாக இருந்தாக்கா F1 மைனஸ் F2 ஈக்குவல் டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அது தொகுபயன் விசை. இங்கே F1 விசை F2 விசையோட கிரேட்டராக இருக்கும். இது திசையை பொறுத்து ஒத்த இணை விசைகள், மாறுபட்ட இணை விசைகளும் நம்ம என்ன பண்ணோம்? வகைப்படுத்தணும். அதே விசையை தொகுபயன் விசையின் அடிப்படையில் விசையினுடைய மதிப்பு அடிப்படையில் எப்படி பிரிக்கலாம்னா அந்த தொகுபயன் விசையினுடைய மதிப்பு சுழியாக இருந்தாக்கா அதுக்கு பேர் சமன் செய்யப்பட்ட விசைகள் அப்படின்னு குறிப்பிடலாம். விசைகள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதே ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட தொகுபயன் விசையினுடைய மதிப்பு நாட் ஈக்குவல் டு 0, அதை 0 இல்லைன்னா அதை சமன் செய்யப்படாத விசைகள்னு சொல்கிறாங்க. அதே விசைகள் அந்த தொகுபயன் விசைக்கு சமமாகவும் எதிர் திசையிலும் செயல்படக்கூடிய விசையை எதிர்ச்சமனி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நியூட்டனுடைய 2ஆம் விதி. நியூட்டனின் 2ஆம் விதி நம்ம பாடத்தை விளக்கும் போது பார்த்துருப்போம். நியூட்டன் 2ஆம் விதி அப்படின்னு என்ன சொல்லுதுன்னா விசை எதற்கு சமமாக இருக்கும் அல்லது எதுக்கு நேர்விகிதத்தில் இருக்கும்னாக்கா உந்த மாறுபாட்டு வீதம். உந்த மாறுபாட்டு வீதம்னா உந்த மாற்றம் பை காலம். அதாவது F ஈக்குவல் டு
உந்த மாற்றம் என்பது mb மைனஸ் mu/t. ஏற்கனவே நமக்கு தெரியும் b மைனஸ் u/t ஈக்குவல் டு முடுக்கம் அப்படின்றது தெரியும். அப்போ இதில் m பொதுவாக எடுத்துட்டு இந்த v மைனஸ் u/tக்கு பதிலாக முடுக்கத்தை சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா f ஈக்குவல் டு ma அப்படின்னு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சம்மரியில் நிறையையும் முடுக்கத்தையும் பெருக்க கிடைப்பது விசை அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், வரையறுக்கலாம். அதாவது நியூட்டன், அதாவது விசையினுடைய எஸ்ஐ அலகு என்னன்னு சொல்லுவோம், நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம், n அப்படின்னு குறிப்பிடும். நியூட்டன்னா வரையறுக்கலாம். அதே போல் டைன் என்ற அலகும் நம்ம விசைக்கு பயன்படுத்துகிறோம், அந்த டைனையும் நம்ம வரையறுக்கலாம். எப்படி நியூட்டனை வரையறுக்கலாம்னா, நியூட்டன், இந்த நியூட்டன் என்பது MKS அளவீடு, இந்த டைன் என்பது CGS அளவீடு, அதாவது மீட்டர் கிலோகிராம் செகண்ட். அதாவது நீளத்தை மீட்டர்லையும் நிறைய கிலோகிராம்லையும் காலத்தை வினாடியிலும் குறிப்பிடணும். இங்கே டைனில் பார்த்தீங்கன்னாக்கா நீளத்தை சென்டிமீட்டர்லையும் நிறைய கிராம்லையும் காலத்தை செகண்ட்லையும் குறிப்பிடணும். அப்போ இதை தான் வரையறுக்க போகிறோம். அப்போ 1 கிலோகிராம், இங்கே நிறை மாஸ் எம்ன்றது 1 கிலோகிராம் எடுத்துக்கிட்டு அந்த 1 கிலோகிராம் நிறையுடைய ஒரு பொருளை, முடுக்கம் என்பது இங்கே மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், அப்போ 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அளவுடைய முடுக்கத்தை ஏற்படுத்தும் விசையினுடைய மதிப்பு தான் 1 நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டைன் நம்ம வரையறுக்கும்போது இங்கே என்ன பண்ணோம், நிறைக்கு பதிலாக 1 கிராம் நிறையினை, இங்கே என்ன இருக்குது அலகு சென்டிமீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர், அதாவது 1 சென்டிமீட்டர் வினாடி ஸ்கொயர் முடுக்கத்தை, 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் முடுக்கத்தை ஏற்படக்கூடியது. அதே போல் இங்கே 1 சென்டிமீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர் முடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசையை தான் ஒரு டயன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் விசையினுடைய மதிப்பை வச்சு விசையை நம்ம சில விசைகளை குறிப்பிடுறாங்க. 1 நியூட்டன் விசையை என்னன்னு சொல்கிறோம்னா ஓரலகு விசை அப்படின்னு சொல்கிறோம். ஓரலகு விசை, அதாவது 1 நியூட்டன் விசையை நியூட்டன் வரையறுக்கிற மாதிரியே தான் 1 கிலோகிராம் நிறையுடைய ஒரு பொருளை 1 மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர் அளவு முடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசையினுடைய மதிப்பு தான் ஓரலகு விசை, அல்லது 1 நியூட்டன் விசை தான் ஓரலகு விசை அப்படின்னு சொல்கிறோம். அதே 9.8 நியூட்டன் விசையை என்னன்னு குறிப்பிடுறோம்னா கிலோகிராம் விசை, கிலோகிராம் விசை, கிலோகிராம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே 980 டைன் விசையை என்னன்னு குறிப்பிடனா கிராம் விசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிலோகிராம் விசையும் கிராம் விசையும் ஈர்ப்பியல் அலகு விசை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்ததா நியூட்டனுடைய 3ஆம் விதி வந்தோம்னா, நியூட்டன் 3ஆம் விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளின் மீது ஒரு விசை செயல்பட்டால், அதே ஒரு பொருளின் மீது ஒரு விசை செயல்படும் போது அதற்கு சமமான எதிர் திசையில் அடுத்த ஒரு பொருள் மீது செயல்படும். அதாவது A என்ற பொருள் மீது செயல்படக்கூடிய விசை எதுக்கு சமமாக இருக்குன்னா B என்ற பொருள் மீது செயல்படக்கூடிய விசைக்கு சமமாக இருக்கும், எதிர் திசையில் இருக்கும். அதை மைனஸ்ன்றது எதிர் திசை குறிப்பிடுது. அப்போ FA ஈக்குவல் டு மைனஸ் FB அப்படின்றத நம்ம குறிப்பிடலாம். இதுக்கு எடுத்துக்காட்டாக தான் நமக்கு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டது பறவை பறத்தல், நீச்சல் வீரர் நீந்துதல், துப்பாக்கி சுடுதல்,
ராக்கெட் ஏவுதல், இது மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் புத்தகத்தில் இந்த 4 உதாரணங்களை கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 4வதா திருப்புத்திறன்களின் தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புத்திறன்கள் தத்துவத்தில் உதாரணமாக இது அந்த விசை செயல்படக்கூடிய புள்ளி P அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே F2 விசை செயல்படுறதா எடுத்துக்கிட்டோம்னா இங்கே F1 விசை செயல்படுறதா எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு இடைப்பட்ட தொலைவை D1 ஆகும். இந்த புள்ளிக்கும் F2 விசை செயல்படுற தொலைவுக்கு D2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருப்புத்திறன் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, சமநிலையில் உள்ளபோது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறனில் கூடுதல் சுழிக்கு சமமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன, இந்த விசை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா இடஞ்சுழி திருப்புத்திறனை ஏற்படுத்தும். இது வலஞ்சுழி திருப்புத்திறனை ஏற்படுத்தும். அப்போ இடஞ்சுழி திருப்புத்திறனை நம்ம என்ன குறியீடுல குறிப்பிடோம்னா நேர்குறியில் குறிப்பிடுவோம், வலஞ்சுழி திருப்புத்திறனை எதிர்குறியில் குறிப்பிடுவோம். அப்போ மொத்த கூடுதல் திருப்புத்திறனில் கூடுதல் சுழி அப்படின்னு சொல்லும்போது இடஞ்சுழி திருப்புத்திறனை என்ன எழுதலாம், F1 × D1, அதாவது ப்ளஸ் வேல்யூ. அடுத்ததாக கூட்டும்போது வலஞ்சுழி திருப்புத்திறனம் F2 × D2. ஆனால் அந்த வலஞ்சுழி திருப்புத்திறனை மைனஸில் நம்ம எடுத்துக்கணும், மரபு. அப்போ மைனஸ் F2 × D2 = 0 அப்படின்றது தான் திருப்புத்திறன்கள் தத்துவத்தினுடைய ஒரு விளக்கம். இப்போ இந்த மைனஸ் ஃபேக்டரை ரைட் சைடில் கொண்டு போனோம்னா F1 × D1 = F2 × D2. அப்போ இது என்ன எப்படி சொல்லலாம்னா, இடஞ்சுழி திருப்புத்திறனுடைய மதிப்பு வலஞ்சுழி திருப்புத்திறன் மதிப்புக்கு சமமாக இருக்கும் அப்படின்றது தான் இன்னொரு கான்செப்ட். அடுத்ததான் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நேர்கோட்டு உந்த அழிவின் மீது என்ன சொல்லுதுன்னா, புறவிசை செயல்படாத வரையில் ஒரு பொருளுடைய உந்தம் மாறாமல் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா MV = MU, அதாவது தொடக்க உந்தம் இறுதி உந்தத்திற்கு சமம். எப்போனாக்கா புறவிசை செயல்படாத வரையில். அப்போ நிறை மாறாது, நமக்கு தெரியும் ஒரு பொருளுடைய நிறை மாறாது. அப்போ இந்த கண்டிஷனை பார்க்கும்போது இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகம் சமமாக இருக்கும். அப்போ ஒரே திசைவேகத்தில் செல்லும் அப்படின்ற கான்செப்டை நம்ம எடுத்துக்கலாம் புறவிசை செயல்படாத நிலையில். இன்னொன்று என்ன பண்ணலாம், UV - U/T = A அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது ரெண்டும் சமமாக இருக்கும்போது இது 0 ஆகிடும். அப்போ முடுக்கம் 0 ஆகிடும். அப்போ புறவிசை செயல்படாத போது முடுக்கம் சுழி அப்படின்றத சொல்லலாம். உந்த அழிவினில் முடுக்கம் சுழியாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு கேட்டகரியில் சொல்லிக்கலாம். அதுவே இரண்டு பொருட்கள் கூடிய அமைப்புக்கு எடுத்தோம்னா M1V1 + M2V2 = M1U1 + M2U2. அதே போல் 3 பொருளாக இருந்தாலும் அதே போல் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். அதுதான் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படின்றத நம்ம குறிப்பிட்டது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதி. இந்த நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈர்ப்பு விசையானது இரண்டு பொருட்களுக்கிடையான ஈர்ப்பு விசையானது அவை நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்விகிதத்திலும் அவற்றிற்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். அப்போ இதை ரெண்டு பொருள் எடுத்துக்கிட்டோன்னா இது m1 m2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது கிடைப்பட்ட டிஸ்டன்ஸு ஆர்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரெண்டு பொருட்களிடையான விசை எவ்வாறு இருக்கும்னா நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்விகிதத்திலும் அவற்றுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். இந்த ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட், அதாவது தகவை எடுக்கும்போது சமப்படுத்தும் போது ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும், அதுதான் ஜி. இப்போ m1 m2/r². இந்த ஜி தான் என்னன்னு சொல்கிறோன்னா ஈர்ப்பு மாறிலி அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய மதிப்பு தான் 6.6 74 × 10⁻⁻11. அலகு நம்ம குறிப்பணும் நியூட்டன் m²/kg². இது எப்படி இந்த அலகை ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த மொத்த ஃபேக்டருமே லெஃப்ட் சைடை கொண்டு போனோம்னா G = F × r²/m1 × m2. அப்போ Fன்றது நியூட்டனுடைய விசையின் அலகு நியூட்டன், ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் தொலைவு, அதனுடைய அலகு மீட்டர். அப்போ நியூட்டன் m². இது m1ன்றது நிறை, m1 m2ன்றது நிறை. அப்போ கேஜி நிறையினோட அலகு கேஜி. அப்போ kg² அப்படின்றது தான் அந்த ஈர்ப்பு மாறிலினுடைய அலகு. இது பொதுவானது, இரண்டு பொருட்களுக்கு பொதுவானது. இப்போ நம்ம புவிக்கு அப்படின்னு பார்க்கும்போது புவியினுடைய ஈர்ப்பு விசை ஈக்குவல் டு Gm. இந்த கேபிட்டல் எம்ன்றது புவியினுடைய நிறை, ஸ்மால் எம்ன்றது அந்த பொருள் எந்த பொருள் மீது செயல்படுதோ அந்த பொருளினுடைய நிறை. Gmm, அது கேபிட்டல் M ஸ்மால் m/r². இங்கே ஆர்ன்றது புவியினுடைய ஆரம். இதனுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6.378 × 10⁻6 மீட்டர். சரிங்களா? இப்போ இதனுடைய எஃப்ன்றது நியூட்டனுடைய இரண்டாம் விதி பயன்படுத்தினா எஃப் பார்த்தீங்கன்னாக்கா எடைக்கு சமம். இப்போ எடைனாக்கா mg அப்படின்னு நம்ம எழுதலாம். mg g m/r². சாரி, அப்போ இந்த ரெண்டு m கேன்சல் ஆகிடும். அப்போ g = gm/r². இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புவியீர்ப்பு விசையானது புவியீர்ப்பு மாறிலி, புவியினுடைய நிறை, அந்த பொருளினுடைய நிறை, புவியினுடைய ஆரம் இதை சார்ந்திருக்கும். ஆனால் புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புவியீர்ப்பு மாறிலி, புவியினுடைய நிறை, புவியினுடைய ஆரம் இதை சார்ந்திருக்கும். அப்போ புவியீர்ப்பு முடுக்கம் எதை சார்ந்திருக்குன்னா புவியீர்ப்பு மாறிலி, புவியினுடைய நிறை, புவியினுடைய ஆரம். ஆனால் அங்கே பார்த்தோம்னா புவியீர்ப்பு மாறிலி கான்ஸ்டன்ட், அதே போல் நிறையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ இது ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இதை சார்ந்து இருக்கிறது நம்ம சொல்ல தேவையில்லை. அப்போ ஜி எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியினுடைய ஆரத்தை சார்ந்து இருக்கும். எவ்வாறு சார்ந்து இருக்கும்னாக்கா இது டிவிஷனில் இருக்கிறதுனால எதிர் தகவலாக சார்ந்திருக்கும். அதாவது புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வாறு தொடர்புடையதாக இருக்கணும்னாக்கா ஆரத்திற்கு எதிர்த்தகவுடையதாக இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், புவியானது துருவ பகுதியில் ஆரம் குறைவாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆரம் அதிகமாகவும் இருக்கும். புவியினுடைய ஆரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
துருவ பகுதியில் குறைவாக இருக்கும் ஆரம், நிலநடுக்கோட்டு பகுதியில் புவியினுடைய ஆரம் அதிகமாக இருக்கும். புவியீர்த்த ஆரத்தை சார்ந்து தான் புவியீர்ப்பு முடுக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் அந்த புவியீர்ப்பு ஆரத்துக்கும் முடுக்கத்திற்கும் என்ன தகவல்னா எதிர் தகவல் இருக்குது. அப்போ துருவம் பகுதியில் ஆரம் குறைவாக இருக்கிறதுனால புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாக இருக்கும். நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆரம் அதிகமாக இருக்கிறதுனால ஜியோட வேல்யூ குறைவாக இருக்கும். இந்த ஜி வந்து எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா எடையை அஃபெக்ட் பண்ணுது. இந்த எடைக்கும் ஜிக்கும் என்ன தொடர்புனா நேர்விகித தொடர்பு. அப்போ துருவ பகுதியில் ஜி மதிப்பு அதிகமாக இருக்கும்போது எடை அதிகமாக இருக்கும். அதே போல் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜி குறைவாக இருக்கும்போது எடையும் குறைவாக இருக்கும். அப்படின்ற ஒரு கான்செப்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதனுடைய மதிப்பு பார்த்திங்கனாக்கா தேர்வுகளில் எம்மோட வேல்யூ, ஜியோட வேல்யூ, ஆரோட வேல்யூ, புவியினுடைய அதாவது எர்த்து புவியினுடைய ஈர்ப்பு முடுக்கம், நிலவனுடைய ஈர்ப்பு முடுக்கம், இது எல்லாத்தையும் நம்ம கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி நாம் வச்சுக்கலாம்னா எம்ஜிஆர் அப்படின்றத நாம் வச்சுங்க. எம்ஜிஆர் இப்போ தோராயமாக கொஞ்சம் ஒரு க்ளூ கிடைக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எம்ஜிஆர் அப்படின்னு வரிசையாக எழுதிக்கிங்க. முதல் 2 லெட்டர் மட்டும் எழுதுவோம். 59, 66, 63. 59, 66, 63. இங்கே அடுத்த 3 லெட்டர் பாருங்கள். 72, 74, 78. இப்போ இங்கே புள்ளி வச்சுட்டோம்னா சரியாக போச்சு. 55.972, 6.674, 6.378 அப்படின்றத நான் வச்சுங்க. அதே போல் இங்கே அடுக்கு சொல்லும் போது இது 10^24. இங்கே 10^6 இங்கே தான் 10^6, இங்கே 11 -11, ஆனால் இங்கே -11. அதே போல் ஜியோட வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 9.8 m/s². இது பூமியில். அதுவே நிலவில் 3 அப்படின்னு பார்த்தோம்னா இதை நான் 6ஆல் டிவைட் பண்ண சொன்னால் 1 மீதி 18 ஆகும். 3 மீதி 38, 6 36, மீதி 2 இருக்கும். அதே போல் 3 18, 3 18 அப்படி போகும். அது 33 மட்டும் என்ன எழுதிக்க சொன்னோம், 25ஆக மாற்றிக்க சொன்னோம். அப்போ 1.625 m/s² தான் 3ல் புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய மதிப்பு அப்படின்றத நான் வச்சுங்க. கடைசியாக பார்த்தோம்னா அந்த நியூட்டனுடைய ஈர்ப்பு விதியினுடைய பயன்பாடுகள் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. முதல்ல பார்த்தோம்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு என்ன எழுதலாம்னா விண்பொருட்களின், அதாவது விண்வெளியில் காணப்படக்கூடிய பொருட்களை விண்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். விண்பொருட்களினுடைய பரிமாணங்களை அளவிட பயன்படுது. அளவிடுவதற்கு பயன்படுகிறது. அப்போ அதே போல் அப்போ விண்பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னாக்கா சூரியன், நட்சத்திரம், கோள்கள் அப்படி தான் சொல்லுவோம். அப்போ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்மீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விண்மீன்களினுடைய நிறைய அளவிட பயன்படுகிறது. ஆனால் எந்த சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது விண்மீன்களுடைய சீரற்ற நகர்வு, அதாவது வேப்பல் அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயங்களில் விண்மீன்களுடைய நிறையை கண்டறிய பயன்படுகிறது. அதே போல் விண்பொருட்களினுடைய புவியின் பரிமாணங்களை, அதாவது நம்ம மேலே பார்த்தா புவியினுடைய நிறை, புவியினுடைய ஆரம், புவியீர்ப்பு முடுக்கம், புவியீர்ப்பு முடுக்கம், இவற்றையெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அளவு கண்டறிய முடியும் இந்த நியூட்டனுடைய ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இது பொதுவாக ஜென்ரலாக சொல்லுது. இது விண்மீனை பற்றி விண்மீன்கள பரிமாணங்களை அளவிடுறோம். இது புவியினுடைய பரிமாணங்களை அளவிடுறோம். அடுத்ததாக என்ன சொல்லலாம்னா புதிய விண்மீன்கள் கோள்களை கண்டறிய பயன்படுது. ஏதாவது புதிய விண்மீன்கள் கோள்களை கண்டறிய இந்த விதி பயன்படுகிறது. அதே போல் அந்த கோள்கள் விண்மீன்கள் அதாவது விண்பொருட்களின் பாதையினை வரையறை செய்ய எப்படி அது சுற்றி வரும் அப்படின்றத பாதையினை வரையறை செய்வதற்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா வேரினுடைய வளர்ச்சி மற்றும் முளைத்தல், அதாவது வேரினுடைய முளைத்தல் மற்றும் வளர்ச்சி வந்து புவி திசை சார்புடையது அப்படின்றத இந்த நியூட்டனுடைய ஈர்ப்பிதழ் பயன்படுத்தி நம்ம விளக்கலாம் அப்படின்றத எழுதிடலாம். தட்ஸ் ஆல். நன்றி.